மகாபாரதம் வீடியோ 1. எம்பரர் பாரத் வம்சாவளியில வந்தவர் தான் ஹஸ்தி. அந்த ஹஸ்தி தான் ஹஸ்தினாபுரை கண்டுபிடிச்சார். அவரோட வம்சாவளியில வந்தவர் தான் அரசர் குரு. அந்த குரு யாகம் சாக்ரிஃபைசஸ் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு இல்லையா, அததான் நம்ம இப்ப குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அரசர்கள் சூப்பரா ஆண்டுட்டு இருந்தாங்க. அதனால ஹஸ்தினாபூர் மட்டும் இல்ல, அவங்களோட ஆட்சி இந்தியா முழுசா பரவச்சு. இந்த குருவோட வம்சாவளியில வந்தவர் தான் சாந்தனு. சாந்தனு ஒரு நாள் கங்கா நதி பக்கத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு லேடி சூப்பரா அழகா இருந்தாங்க. பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சு போச்சு. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி, என் பேரு கங்கா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சாந்தனு அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஃபைனலா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே கங்கா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ரிவர்ல போட்டுடுறாங்க. சாந்தனுவால எதுவுமே கேட்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இவர் அக்ரி பண்ணிருக்கிறாரு. எதுவுமே நான் உங்களை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். 2வது குழந்தை பிறக்குது. 2வது குழந்தையும் சாவடிச்சிடுறாங்க. 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது குழந்தையும் சாவடிக்க போறப்ப சாந்தனுவால பொறுமையா இருக்க முடியல. கங்கா ப்ளீஸ் ஸ்டாப், ஏன் இப்படி எல்லா நம்ம குழந்தைகளையும் சாவடிக்கிறீங்க அப்படின்னு சாந்தனு கங்காவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு கங்கா சொல்றாங்க, நான் இவங்களை சாவடிக்கல, இவங்கள சாபத்துல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது சாபமா அப்படின்னு சாந்தனு கேட்டதுக்கு, இந்த குழந்தைங்க மட்டும் சபிக்கப்பட்டவர்கள் இல்ல, நம்ம 2 பேரும் சபிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு கங்கா சாந்தனு கிட்ட சொல்றாங்க. சாந்தனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு கங்கா இப்பதான் அந்த ஸ்டோரிய சொல்றாங்க. வேற ஒரு ஜென்மத்துல இந்த சாந்தனு மகாவிசா அப்படிங்கிற அரசரா இருந்திருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா பிரம்மலோகத்துக்கு வந்திருக்காரு. அந்த பிரம்மலோகத்துல நிறைய தேவதைகள் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. பிரம்மாவும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பிரம்மாவோட பொண்ணு தான் கங்கா. இந்த கங்கா வரப்ப காத்து ஓவரா அடிச்சதுனால அவங்க மேல போட்டிருந்த ட்ரெஸ் விலகிடுச்சு. அத யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா தேவதைகளையும் தலைய கீழே குனிச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த மகாவிசா மட்டும் கங்காவை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கங்காவுக்கும் அது புடிச்சு போயிட்டு திருப்பி பாத்துக்கிட்டே இருந்தாங்க மகாவிசாவை. இத பார்த்த பிரம்மாவுக்கு பயங்கரமான கோபம். அதனால உங்க 2 பேரையுமே நான் மனுஷங்களா நீங்க வாழணும் நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அதனாலதான் அவங்க இந்த பூமிக்கு வந்து ஒன்னா வாழறாங்க. சரி ஓகே, நம்ம 2 பேரும் சபிக்கப்பட்டவங்க, நம்ம குழந்தைங்களை ஏன் சாவடிக்கிறீங்க அப்படின்னு சாந்தனு கங்காவை பார்த்து கேட்டதுக்கு கங்கா சொல்றாங்க, இந்த 8 குழந்தைங்களும் ஒரு காலத்துல கடவுள்களா இருந்தாங்க. அந்த 8 கடவுள்களும் அவங்கவுங்க ஒய்ஃபோட ஒரு ஆசிரமம் பக்கத்துல போயிருக்கிறாங்க. அங்க ஒரு அழகான மாடு இருந்துச்சு. அந்த 8 கடவுள்கள்ல ஒரு கடவுள் தான் தியு. அவரோட ஒய்ஃப் இந்த மாடை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமான்னு கேக்குறாங்க. சோ அந்த 8வது கடவுள் தியு 7 கடவுள்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த மாடை திருடிக்கிட்டு போயிடுறாங்க.